ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஏடிஎஃப் ரிலேட்டடாக நம்ம பார்த்துருந்தோம். நான் உங்கள் சுப்புராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக போன வீடியோவில் பார்த்த ஐஏடிஎஃப் 4.2 கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ், அதோட கண்டினியூஷன் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கண்டினியூஷனில் நீட்ஸ்னால் என்ன, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் என்ன. நீட்ஸு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு என்ன வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கலான்றதுக்கும் எனக்கு தேவை அப்படின்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ இது கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், இல்லை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது இருக்கணுன்றது நீட்ஸு, இருக்கலான்றது இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு தேவை அப்படின்றதும் எக்ஸ்பெக்டேஷன்ஸு. இப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நீட்ஸு கஸ்டமரை பொறுத்தளவு சிம்பிள் தான். ஸோ ஆல்வேஸ் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட், வாரண்டி கம்ப்ளைண்ட் வந்து ஜீரோவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட மேஜர் நீட்ஸு. எக்ஸ்பெக்டேஷன்ஸு மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, நீங்கள் கொடுத்துருக்க டார்கெட்டுக்குள்ளே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ அவுட் ஆகணும். லைக் நீங்கள் ஒரு லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் சப்மிட் பண்ணுறதாகட்டும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி வந்து எல்லாமே உங்கள் டைம் லைனுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்டர்னல் ரிஸ்க்கு, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு. ஸோ இன்டர்னல் ரிஸ்க்னா என்ன, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு அந்த கிளாஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நீட்ஸு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. எக்ஸாம்பிள், எம்ப்ளாயோட நீட்ஸு மந்த்லி வந்து ஆன் டைம் சேலரி நம்ம வந்து கொடுக்குறோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸு மேபி போனஸாக இருக்கலாம், இல்லை ஊக்கத்தொகையாக இருக்கலாம், அதாவது இன்சென்டிவாக இருக்கலாம். இது எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஸோ லீகல் கவர்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னது, பேசிக் நீட்ஸ் என்ன, ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கணும், ஃபயர் லைசன்ஸ் வாங்கணும், பிசிபியோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் ரன் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம பில்டிங் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஃப்ளோர் பிளான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் சேஃப்டி ரிலேட்டடான ரிக்குவயர்மெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸு. இதுதான் வந்து நீட்ஸு. எக்ஸ்பெக்டேஷன்ஸு நம்ம அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும், கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணணுன்றது தான் இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் நீட்ஸு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு நீட்ஸ் மட்டும் இருக்கலாம், சில பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் இருக்கலாம். மேபி சப்ளையரோட நீடு என்ன, ஆன் டைம் பேமெண்ட்டு, அதான் நீடு. எக்ஸ்பெக்டேஷன்ஸு நிறைய ஆர்டர்ஸு, நியூ ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இன்டைரக்ட் சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் சப்ளை வந்து நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஸோ லாங் டைம் பிஸ்னஸ்ஸு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதான் கிளாஸ் நம்பர் 4.2 இன் ஐஏடிஎஃப், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸில் கஸ்டமர், சப்ளையர், டைரக்ட் சப்ளையரு, நெய்பர், ப்ளஸ் நம்மளோட கவர்மெண்ட் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸு, எம்ப்ளாயீஸு, எம்ப்ளாயோட ஃபேமிலிஸு, லோக்கல் பொலிட்டீசியன்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரோட நீட்ஸும் நம்ம கம்பல்சரி அட்ரஸ் பண்ணோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட்ரஸ் பண்ணோம். அதில் ஏதாவது தொய்வு இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எகைன் வில் கோ டு இன்டர்னல் ரிஸ்க்கு, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then, think positive. Thank you.